இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 16 21 முடிய. மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறு கரையில் உள்ள கப்பர்நகமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டிவிட்டது. இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெருங்காற்று வீசிற்று. கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகருகில் வருவதை கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களாக நம்பிக்கையாளர்களாக இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில், மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட பெருங்காற்று வீசும், பெரும் நெருக்கடிகள் வரும், துன்ப துயரங்கள் நம்மை சந்திக்கும். ஆனால் அந்த துன்ப துயரங்கள், பெருங்காற்று போன்ற நெருக்கடிகள் மத்தியில் நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள தவறக்கூடாது. நம் அருகில் இயேசு இருக்கிறார். இந்த இயற்கையை படைத்தவர், இந்த உலகை படைத்தவர், நம்மை படைத்து நம்மை இயக்குபவர் நம் அருகில் இருக்கிறார். அவரை மீறி இந்த உலகம் இயங்காது. அவரை மீறி எதுவும் நடக்காது. நமக்கு உதவி அவரிடமிருந்து, அழிந்து போகாத உதவி, அருந்து போகாத உதவி அவரிடமிருந்து வருகிறது. ஆகையினால் அந்த நம்பிக்கையில் நாம் வாழும் பொழுது, இயேசுவை பார்த்தார்களா? நான் தான் என்று சொன்ன உடனே இயேசுவை கண்டுகொண்டார்கள். உடனே படகு அவர்கள் சேர வேண்டிய கரை வந்து சேர்ந்தது. இயேசுவை அனுதினமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் கண்டுகொண்டோம் என்றால், உணர்ந்து அனுபவிக்க ஆரம்பித்து விட்டால், நாம் சேர வேண்டிய இடம் வந்து சேரும். நாம் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் நிறைவேறியே தீரும். நாம் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் நமக்கு கிடைத்தே கிடைக்கும். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இறைவா, உம்மை போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். எந்த வேலையில் நாங்கள் ஈடுபட்டிருந்தாலும், எவ்வளவு துன்ப துயரங்களை சந்திக்க நேர்ந்தாலும், எங்களுடன் நீர் இருக்கிறீர், எங்களை வழி நடத்துகிறீர், எங்களை பாதுகாக்கிறீர், எங்களை என்றும் எல்லா நன்மைகளாலும் நிரப்புகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து அனுபவிக்க எங்களுக்கு அருளை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.